வீடியோக்கு போக முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genrevis.online. இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டோட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பை பண்ணணுன்னா இந்த வெப்சைட்டில் போய் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களால் ஒரு நல்ல ப்ராடக்டை வாங்க முடியும். இதோட வெப்சைட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துடுங்க. பருப்பு குழம்பு வைப்பது எப்படி? அதாவது திருநெல்வேலி சைடில் வந்து நாங்கள் வந்து தேங்காய் போட்டு தான் பருப்பு குழம்பு வைப்போம். அந்த மெத்தடில் எப்படி பருப்பு குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு அரை மணி நேரம் 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, சின்ன தக்காளி இல்லை 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய், வெள்ளைக்கூடு, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் கம்மியாக தான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் இப்போ கம்மியாக தான் சின்ன வெங்காயம் இருந்து, அதனால் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயமே ஃபுல்லாகவே ஆட் பண்ணோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கத்திரிக்காய் ஒரு சின்ன கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஊறல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாமல் இருங்க. யாருக்காவது ஊறல் அலர்ஜி அப்படின்னா கத்திரிக்காய் யூஸ் பண்ணட்டால் கத்திரிக்காய் போடாமல் வெள்ளரிக்காய் மட்டும் வச்சாலே போட்டு வச்சாலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய் கிடைக்கும். இந்த மாதிரி வெள்ளரிக்காய் உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா அதை வச்சு இந்த பருப்பு குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். சில ஏரியாங்களில் வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு மாதிரி குட்டியாக இருக்கிற ஒரு வெள்ளரிக்காய் கிடைக்கும். அந்த வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணி இந்த பருப்பு குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு போட்டாச்சு. கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய் வந்து நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், கொஞ்சம் கம்மியாக வேணால் 5 மிளகாய் எடுத்துடுங்க. கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா 7 மிளகாய் எடுத்துடுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மிளகாய் எடுத்து விடுங்க. அந்த மிளகாய் வந்து லைட்டாக கீறி போடுங்க. அடுத்து பருப்பு எல்லாம் காயெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வரதட்டும் வச்சு எடுத்துக்கிடணும். பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. இதை லைட்டாக கலந்து விடுங்க. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வைப்பாங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து நைஸாக ரொம்ப பட்டுப்போல் அரைக்கக்கூடாது. இப்படி ஒரு அடி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு அந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற மட்டும் வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற அளவுக்கு மட்டும் வைக்கணும். குழம்பு இப்படி லைட்டாக கொதி வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு காணுமான்னு பாருங்கள். காணாதுன்னா ஆட் பண்ணிடுங்க. அடுத்து தாளித்து நம்ம இதில் ஆட் பண்ணால் போதும். அதோட பருப்பு குழம்பு ரெடி. தாளிக்க எண்ணெய், கடுகு போட்டாச்சு. கடுகு, சின்ன வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை, எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே குழம்புல இதை ஆட் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ஆட் பண்ணிவிட்டு இதோட பருப்பு குழம்பு ரெடி. இதுதான் திருநெல்வேலி சைடு
செய்கிற சுவையான பருப்பு குழம்பு. திருநெல்வேலி சைடில் நாங்கள் இந்த மெத்தடில் தான் பருப்பு குழம்பு செய்வோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.